ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சை அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு அற்புத பரிசு அப்படின்னு கூட சொல்லலாம். எலுமிச்சையில் நிறைய நன்மைகள் இருக்குது. சின்ன அளவில் இந்த பழம் இருந்தாலும் புரோட்டீன், விட்டமின் சி, கால்சியம், போலேட், பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள் இருக்கு. எலுமிச்சை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிற பண்புகளை கூட தன்னுள்ள வச்சிருக்குது. எலுமிச்சையை பல வகைகளில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம். அதுபடி பார்த்தோன்னா தினசரி லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தொண்டை வலிக்கு நிவாரணம் தர்றதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லெமன் ஜூஸில் விட்டமின் சி நிறைய இருக்கு. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டரி மாதிரி செயல்படும். தொண்டையை கூட சுத்தப்படுத்துது. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிச்சிடும். தொண்டை வலி இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். இதை நீங்களே உணர முடியும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லெமனில் பெக்டின் இருக்குது. லெமன் ஜூஸ் நீங்கள் குடிக்கிறப்ப அது வயிறு நிரம்பிய உணர்வை உங்களுக்கு உண்டாக்கிடும். லெமன் ஜூஸில் நார்ச்சத்து கூட அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய குறைந்த அடர்த்தி நார்ச்சத்து என்ன பண்ணுன்னா, உடம்புல தேங்கி இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்பை கரைச்சி உடல் எடையை கணிசமாக குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதை நீங்களே உணர முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லெமன் ஜூஸில் விட்டமின் சி நிறைய இருக்குது. இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. விட்டமின் சி இருக்குல்ல, அது உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்குது. நோய் தொற்றுக்கள் வராமல் தடுக்குது. கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது. காயங்களை விரைவாக குணப்படுத்த உதவுது. லெமன் ஜூஸ் இருக்குல்ல, இது ஆக்சிஜனேற்றத்தோட ஒரு சிறந்த மூலமாக இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கலால் உங்களோட செல்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் ஜூஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லெமன் ஜூஸில் பெக்டின் அப்படிங்கிற கரையக்கூடிய நார்சத்து இருக்கு. இது கல்லீரலோட செரிமான நொதிகளை உருவாக்கத்தை ஊக்குவிக்குது. உங்களோட செரிமானத்தை கூட மேம்படுத்திடும். அஜீரணம், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். லெமன் ஜூஸ் இருக்குல்ல, இது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுறதுக்கு கூட உதவியாக இருக்கும். சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரக கற்கள் வந்துருச்சுன்னா அதோட வலியை சொல்லி விளக்க முடியாது. அந்த அளவுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். நீங்கள் முறையாக தினசரி தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கனாலே இந்த பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் குடிக்கிறப்ப சிறுநீரக கற்கள் பிரச்சனைக்கு அது ரொம்ப நல்லது, வராமல் தடுத்துரும். லெமன் ஜூஸ் இருக்குல்ல, இது சிறுநீரில் இருக்கக்கூடிய சிட்ரேட்டோட அளவை அதிகரித்து சிறுநீரக கற்களை தடுக்குது. சிட்ரேட் இருக்குல்ல, இது கால்சியத்தோட இணைஞ்சு சிறுநீரக கற்களை தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லெமன் ஜூஸில் நார்ச்சத்து நிறைய இருக்குது. இது ரத்தத்தில் இருக்கும்ல அந்த குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள்ளார வச்சுருக்கும். சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வச்சுருக்கும். லெமன் ஜூஸ் நம்ம குடிக்கிறப்ப நீரிழிவு நோய் வருவதற்கான அபாயத்தை குறைச்சிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு டெய்லி லெமன் ஜூஸ் குடிக்கிறதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க முடியும். குறிப்பு: நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் டெய்லி லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.